நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பைல்ஸுக்கு வைக்க வேண்டிய மருந்து இருக்கு இல்லையா, ஆனலா உள்ளுக்குள்ளே வைக்க வேண்டிய மருந்து இருக்கு இல்லையா, அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பஞ்சு எடுத்துக்கணும். பஞ்சு தேர்வு ரொம்ப முக்கியம், அளவும் அதோட தன்மையும் முக்கியம். நல்ல சாஃப்டாக இருக்கிற நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சு எடுத்தால் போதும். பாருங்க, எந்த அளவுக்கு எடுக்கணும்னா, சாஃப்ட் பஞ்சு ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே போகாது. அதை சாஃப்டாக சுற்றணும், உருட்டணும். ரொம்ப டைட்டாக சுற்றணும்னாக்கா போகாது. உருட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சைஸ் தெரியுது இல்லையா? இயர்பட்ஸில் ஒரு பஞ்சு இருக்கும் இல்லையா, அது அந்த அளவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உள்ளே நுழையும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே வந்து இந்த நம்ம பைல்ஸுக்கு வைக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே டிப் பண்ண வேண்டியது. டிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா உள் வாங்கியிருக்கும். சின்ன விரல் இருக்கு இல்லையா, அதை நல்லா நெய்யெல்லாம் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப சுத்தமான விரலை யூஸ் பண்ணி இந்த பஞ்சை எடுத்து இப்படி வச்சு உள்ளே நுழைச்சி விடணும். உள்ளே நுழைக்கிறது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ உள்ளே நுழைச்சி விட்டணும். உள்ளே நுழைச்சி விட்டுட்டு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு உள்ளே நுழைச்ச உடனே கால் ரெண்டி மடக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆசன வாய் இருக்கு இல்லையா, ஆனஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா சுருக்கிக்கணும். சுருக்கி 5 என்ற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பொறுமையாக 1 2 3 4 5 இவ்வளோ நேரம் என்ற அளவுக்கு டைம் கொடுத்து அது வரைக்கும் டைட்டாகவே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் டைட் பண்ணிக்கணும். 5 எண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இது மாதிரி 20 முறை பண்ணிடணும். 20 முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம். பஞ்சை வெளியே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பஞ்சு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது உள்ளே இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது இந்த பஞ்சு காலையில் வந்து எப்போ வைக்கணும்னா, மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வைக்கணும். பாத்ரூம்லேயே வச்சுட்டு வந்தால் கூட தவறே இல்லை. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் குளிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், அந்த பஞ்சு எப்போயுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பஞ்சு உள்ளே இருக்கட்டும். அடுத்தது நைட்டு தூங்க போகிறப்போ மறுபடியும் ஒரு முறை இதே மாதிரி பஞ்சு வச்சுக்கணும். அது வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே ஏற்கனவே காலை வச்ச பஞ்சு இருக்கும் இல்லையா, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அந்த பஞ்சு இருக்கட்டும். இருக்கவே இன்னொரு பஞ்சு எடுத்து உள்ளே நுழைக்கணும். அதையும் அதே மாதிரி சுருக்கி விடணும். ஸோ இந்த பஞ்சு என்ன ஆகும் அப்படி இருந்தால் ஏதாவது பயமா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். காலையில் மோசம் போகிறப்போ ரொம்ப எளிதாக எந்த இடத்துல இல்லாமல் வெளியே வந்துடும். ஏன்னா எந்த குழப்பம் இல்லாமல் நல்ல விதமாக பண்ணோம்னா நல்ல பலன் இருக்கும். நன்றி, வணக்கம்.